காயம் ஏற்பட்டு வரக்கூடாது என்பதற்காகவும் இங்கே பாட்டு பாட்டோம்னா நீங்க ஆடுவதற்கு ஏற்ற இடம் அதுவல்ல என்பதாலும் தயவு செய்து இறங்குமாறு கேட்டுக்கொள்வோம். ஏனென்றால் இவை நீங்க ஆடிட்டு போயெல்லாம் நினைக்கக்கூடாது. செயற்கை நுண்ணறிவுடைய ட்ரோன் வச்சுருந்தாங்க. அந்த கேமராக்கள் மூலம் உங்கள் முகங்களை பதிவு செய்து உங்களை அடையாளம் கண்டு உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். ஆகவே ஆடிட்டு ஓடிடலாம், அடுத்தவங்களை இடையூறு செய்து விடலாம் என்று யாரிடம் நினைத்தார்? மதுரை மாநகர காவல்துறையினர் ட்ரோன் மூலம் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஆகவே தயவுசெய்து இருக்கவங்க இறங்குங்க. நம்ம எல்லாருமே கீழே இறங்க தம்பி. கோயிந்தா 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 இறங்க. இரண்டாவது அழகர் வரும் நேரடி கோவிந்த நாமம் உச்சரிக்க நம்முள்ளே இருக்கின்ற பாவங்கள் அனைத்தும் கரைந்து போய்விடும். கரைந்து போக வேண்டும், பாவங்கள் தீர்ந்து போக வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த வைகை ஆற்றில் எழுந்திருக்கிறோம். வேகவதி என்ற இந்த அருமையான வைகையாறு என்பது ஏறத்தாழ 258 கிலோமீட்டர் மேகமலையிலிருந்து வெள்ளிமலையில உருவாகி இங்கே சென்று ராமநாதபுரம் கடைக்கோடி வரை சென்று கடலை அடையாத ஒரு அருமையான வைகை நதி. சங்க பாடல்களில் பெருமை பெற்ற நதி, அருமையான நதி. அந்த நதிக்கரையிலே அமர்ந்திருப்பதே பெரிய புண்ணியம். அந்த நதிக்கரையில் நீர் பட்டால் புண்ணியம், பாவம் தீர்ந்து போகும் என்பதால் தான் மாண்டக மகரிஷி தவளையா என்பவருக்கு விமோச்சனம் கொடுப்பதற்காக கல்லழகு வருகிறார். அந்த மாண்டக முனிவரை போல நாமும் காத்திருந்து அழகர் வரும்பொழுது அவரது திருவடிகளை பாதங்களை தரிசித்து அதன் மூலம் நம் பாவங்களை தொலைத்தெழ வேண்டுமே தவிர இது ஆடல் மாடுவதற்கான இடமோ வேறு சங்கடங்கள் செய்வதற்கான இடமோ அல்ல என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இங்கே இருக்கிறவங்களெல்லாம் மனசுல வந்து என்னென்னவோ நினைச்சுட்டு இருப்போம். எத்தனை காலமும் எத்தனை இடமும் இன்றோடு நாளை இத்தனை காலமும் போய் விலகி வேண்டேன். நீ உண்மை ஐத்தவர் நாளை வாழ்வித்த மாற்றவர் மூத்தவரை செலுத்தவன் சித்தம் நீ வாழ தெரியாது திருமலை போறார். அதாவது எவ்வளவு நாள் தான் நான் கஷ்டப்படுவேன், அப்படி கஷ்டப்படுத்தி இருக்கிறானா உன்னை சிக்கலாக எடுத்துக் கொண்டேன், என்னை நீ போக வேண்டும். உன் மைத்திரங்களாகிய பாண்டவர்களை கரையேற்றியது போல எங்களையும் கரை சேர்க்க வேண்டும் என்று திருமாலின் சோலைகளை வீட்டிருக்கிற எம்பெருமான் அழகர் பெருமான் வந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து அவருடைய முக தரிசனம். இவர் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற அச்சாவதாரம் அவரஞ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான பக்தோடி பெருமக்களே, மதுரை மாநகர காவல்துறை சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். வயதானவங்க, குழந்தை வச்சிருக்கவங்க, பெண்கள் தயவு செய்து அந்த நீர் மறுத்து வரக்கூடிய பகுதிகளில் செல்ல வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய பாதுகாப்பை முதல்ல உறுதி பண்ணிக்கங்க. மதுரை மாநகர காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் காட்டிய வழிகாட்டுகள் எல்லாம் கவனமாக பின்பற்றப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம். இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் உங்களால பெருமையாக. அதனால பெண்கள், வயதானவங்க, குழந்தை வச்சிருக்கவங்க தயவு செஞ்சு அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கணும். நீங்க கவனமா இருக்கணும். இந்த சித்திரை திருவிழாவில் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடைபெறக்கூடாது என்பதற்காக காவல்துறை வந்து கவனமா விடிய விடிய கவனமா பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அருகில் வந்து ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களிடம் தகவல் தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஒருவரை ஆவணப்படுத்துகிறோம். மதுரை மாநகர காவல்துறை சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். வயதானவங்க, குழந்தை வச்சுக்கவங்க, பெண்கள் வைகை நதிக்குள்ள ஈரப்பதம் உள்ள இடங்களில் செல்ல வேண்டாம். வேறான பாதுகாப்பான இடங்கள் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பாதுகாப்பு என்பது உங்களால் தான் பெருமைப்படுகிறது. நீங்கள் தான் இந்த பாதுகாப்பான இடத்தை அமைத்துக் கொடுத்திருக்கின்றீர்கள். மாவட்ட நிர்வாகமும் மதுரை மாநகர காவல்துறையும் தூங்காம விடிய விடிய உங்களுக்காக அருள்மிகு கள்ளழகர் வருகின்ற அந்த பாதையிலிருந்து இன்று வரை கவனமாக உங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மிக உற்சாகமாக உங்களுடைய உரத்த குரலுக்கு ஓடி வரக்கூடிய கள்ளழகர் கூப்பிடுமா?
ஐயா சொன்ன மாதிரி நம்ம பாதுகாப்புக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கொஞ்சம் கேட்டுக்கொள்ளணும். கோவிந்த நாமம் சொல்கிற போது இறைவனை பார்க்கறதுக்கு இத்தனை பேர் காத்திருக்கணும். அழகர் நமக்காக வந்து கொண்டிருக்கிறார். இத்தனை பேரும் ஒரு மனிதருக்காக இத்தனை தெய்வங்கள் வந்து ஓடி வந்து நமக்கு அருள் செல்வதற்காக வைகுண்டத்திலிருந்து பெருமாள் வந்து திருமாலின் சோழமலையிலிருந்து திருமாலின் சோழமலையிலிருந்து நமக்காக நம்ம போய் பார்க்க வேண்டிய பெருமாள் நமக்காக நம்ம இருக்கிற இடத்தை தேடி வந்து கொண்டிருக்கிறார்னா இவங்க எப்பேற்பட்ட ஒரு மகத்தான இடத்துல இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.